இப்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதாக சஜித் பிரேமதாச அவர்கள் சொல்லுகின்றார்கள். 13ஆம் திருத்தத்திலே முழுமையாக அமல்படுத்துகின்ற போது அது வடகிழக்கு இணைக்கப்படும். மிகுந்த கஷ்டப்பட்டு கிழக்கு மாகாணம் வடக்கிலே இருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு முஸ்லீம்களுக்கு இருக்கிற பிரச்சினை 33% இருக்கிற முஸ்லீம்கள் வடகிழக்கு இணைக்கப்படுகின்ற போது 17% மாறுகின்ற ஒரு அபாய நிலை வரப்போகின்றது. எனவே வடகிழக்கை இணைப்பதாக சொல்லுகின்ற சஜித் பிரேமதாசோடு இருக்கிற ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அதே போன்று அங்கே இருக்கிற ரிஷாத் பதுதீன் அவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு என்ன உத்தரவாதத்தை வழங்க இருக்கின்றார்கள்? வடக்கு கிழக்கு அதோடு அது மாத்திரமல்ல, 13ஐ அமுல்படுத்துகின்ற போது போலீஸ் அதிகாரமும் மாநசபைகளுக்கு கிடைக்கும். ஆனால் கடந்த யுத்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லீம் கிராமங்களை அழித்தார்கள், சுட்டு தாக்கினார்கள். இராணுவம் சிங்களவருக்கு பாதுகாப்பு படையாக இருக்க முஸ்லீம்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியது. எனவே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தப்படுகின்ற போது போலீஸ் அதிகாரம் வழங்கப்படுகின்ற போது முஸ்லீம்களின் நிலை என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், காணி அதிகாரத்தோடு 13ஐ அமல்படுத்த என்று சொல்லுகிறார். அடுத்த பாராளுமன்றம் தான் போலீஸ் அதிகாரத்துக்கு தீர்மானம் எடுக்கும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கூடித்தான் மாகாண சபைக்கு போலீஸ் அதிகாரம் வழங்குவதா என்பதை தீர்மானிக்க இருப்பதாக ஜனாதிபதி சொல்லுகிறார். எனவே சஜித் பிரேமதாச அவர்கள் 13ஐ முழுமையாக அமல்படுத்தப்படுகின்ற போது வடகிழக்கு இணைக்கப்படும், போலீஸ் அதிகாரம் வழங்கப்படுகின்ற போது முஸ்லீம்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். எனவே மதிப்புக்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் மதிப்புக்குரிய ரிஷாத் பதீன் அவர்களும் இந்த இரண்டு விடயங்களுக்கும் என்ன பதிலை சொல்ல இருக்கிறது என்பதை நாங்கள் இவ்விடத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எனவே முஸ்லீம் மக்களுக்கு சஜித் வருகின்ற போது ஒரு ஆபத்தான நிலைமை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுப்பதற்காகவே நாங்கள் ரணில் விக்ரமசிங்கேயோடு அவரை வெற்றிக்காக பாடுபடுகின்றோம்.